பெண் மேயர் காருக்கு முன்னால் டிரைவர் செய்த அடாவடி கடைசியில் நடந்ததுதான் ட்விஸ்ட். ஆர்யா ராஜேந்திரன் என்பவர் கேரளாவின் மிகப்பெரிய குழந்தைகள் அமைப்பான பாலசங்கத்தின் மாநில தலைவராக இருந்து வருகிறார். மேலும் இதற்கு முன்னர் அவர் இந்திய மாணவர் கூட்டமைப்பின் மாநில குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். திருவனந்தபுரத்தில் உள்ள முடவன்முகல் வார்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக இருந்தார். தனது 23 வயதில் கொல்லம் மேயராக இவர் வெற்றி பெற்றார். இதன் பிறகு தனது 27 வயதில் மேயராகவும் இருந்து தனது பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்தியாவின் இளைய மேயரான ஆர்யா ராஜேந்திரன் கேரளாவின் இளைய எம்எல்ஏவான சச்சின் தேவ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். மேலும் ஆர்யா ராஜேந்திரனுக்கு சகோதரரும் இருந்து வருகிறார். இளம் வயதிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டு இன்று ஒரு மேயராக இருந்து மக்களுக்கு அதிக அளவில் சேவைகளை செய்து வரும் ஆர்யா ராஜேந்திரன் தற்போது ஒரு அரசு பஸ் டிரைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அது ஏன் என்று விரிவாக காணலாம். வாகனங்களை ஓட்டுபவர்கள் தற்போது மிகவும் கவனத்துடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் ஓட்ட வேண்டிய கட்டாயம் இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக பஸ் போன்ற வாகனங்களை ஓட்டுபவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களை நம்பி அதிக அளவில் மக்கள் அந்த பஸ்ஸில் பயணம் செய்கின்றனர். பேருந்தை ஓட்டும் டிரைவர் சிறிது கவனம் சிதறினாலும் கூட எதிரில் வரும் வாகனங்கள் மீது மோதி அது விபத்தில் சென்று முடியக்கூடிய வகையில் அமைந்து விடுகிறது. இது போன்றுதான் பஸ் டிரைவர் செய்த காரியத்தை தற்போது மேயர் ஆர்யா ராஜேந்திரன் தட்டி கேட்டுள்ளார். கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு கேரள அரசு அதிவிரைவு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளது. இந்த பஸ்ஸினை தீபு என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். அன்று இரவு 11 மணிக்கு திருவனந்தபுரத்தில் உள்ள பட்டம் என்ற இடத்தில் அந்த பேருந்தானது சென்று கொண்டிருக்கும் பொழுது பேருந்துக்கு பின்னால் மேயர் ஆர்யா ராஜேந்திரனின் காரும் வந்துள்ளது. அப்போது மேயர் காருக்கு வழி விடாமல் அந்த பேருந்தானது மிகவும் வளைந்து விபத்து ஏற்படுத்தும் வகையில் சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின் ஒரு வழியாக அரசு பேருந்தினை முந்திச் சென்று பஸ்ஸின் முன்னால் மேயர் தனது காரை நிறுத்தி வழிமறைத்துள்ளார். அதன் பிறகு காரில் இருந்து இறங்கிய மேயர் ஆர்யா ராஜேந்திரனும் அவருடைய சகோதரரும் பஸ் டிரைவரிடம் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேருந்து ஓட்டுநரும் மேயர் ஆர்யா ராஜேந்திரன் ஆகிய இருவருமே தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கு விரைந்து வந்த போலீசாரிடம் மேயர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் டிரைவரை கைது செய்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஜாமீனில் வெளிவந்த டிரைவரும் தனது வேலைக்கு மேயர் ஆர்யா ராஜேந்திரன் இடையூறாக இருந்ததாகவும் தனது வேலையை சரியாக செய்ய விடவில்லை என்றும் அவர் மீது டிரைவர் தீபு புகார் அளித்துள்ளார். ஆனால் அந்த புகாரானது போலீசில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பவர் கொடுத்த புகார் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாதாரண மனிதன் என்பதால் இந்த புகாரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று டிரைவர் தீபுவும் பேட்டியளித்துள்ளார். இப்படி பெண் மேயரான ஆர்யா ராஜேந்திரனின் காருக்கு வழி விடாமல் அரசு பஸ்ஸை ஓட்டிய டிரைவர் கைது செய்யப்பட்டது அந்த பகுதியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இது குறித்து செய்திகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.